எலியாவை 2 ஆற்றங்கரையிலே ஆண்டவர் கொண்டு சென்றார். ஒன்று கெரீத் ஆற்றங்கரை, இரண்டாவதாக கீசோன். கெரீத்திலிருந்து கீசோனை நோக்கி போகிறார். கெரீத் என்றால் நெருக்கம் என்று அர்த்தம். கீசோன் என்றால் விசாலம் என்று அர்த்தம். நோட் பண்ணி. அப்ப ஆண்டவர் எலியாவை நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்திற்குள் ஆண்டவர் கொண்டு செல்லுகிறார். நெருக்கத்திலிருந்து, கெரீத் என்கிற நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் கீசோன் என்கிற விசாலத்துக்குள் கொண்டு செல்ல போகிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நெருக்கத்துள் இருக்கிறாயா? நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உன் நெருக்கம் மாறி ஒரு விசாலத்துக்குள் நீ வருகிற ஒரு நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் ஒரு நெருக்கம், தொழில ஒரு நெருக்கம், பிசினஸ்ல ஒரு நெருக்கம், குடும்பத்தில் ஒரு நெருக்கம், சரீரத்தில் ஒரு நெருக்கம் என்று ஏதோ ஒரு நெருக்கத்தோடு இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார். முன்னாடி போல என் வாழ்க்கை இல்லை, இந்த நெருக்கம் மாறாதா? ஒரு அற்புதம் நடக்காதா? ஒரு அதிசயம் நடக்காதா? ஒரு விடுதலை வராதா என்று நெருக்கத்தோடு அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு எலியாவை அந்த கெரீத் என்கிற நெருக்கத்தில் இருந்து கீசோன் என்கிற விசாலத்திற்குள் ஆண்டவர் கொண்டு சென்றது போல விசுவாசத்தோடு இந்த பிரசங்கத்தை கேளுங்கள். உன் நெருக்கம் மாறுகிற நேரம் வந்துவிட்டது. உனக்கு விடுதலை வருகிற நேரம் வந்துவிட்டது. அற்புதத்தை காணுகிற நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாய் இந்த பிரசங்கத்தை விசுவாசியுங்கள். எந்த விதத்தில் நீ நெருக்கப்பட்டு இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உனக்காக வருகிறது. ஒரு அற்புதங்களை, ஒரு அதிசயத்தை, ஒரு விடுதலையை, ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை, ஒரு கனத்தை என் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிரசங்கத்தை நல்லா கவனியுங்க. 118வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசியுங்கள். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் வைத்தார். பயங்கரமான நெருக்கம், என்னை விசாலத்தில் வைத்தார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், உங்கள் நெருக்கம் மாறி விசாலம் உனக்கு வருகிறது. நெருக்கம் மாறி விசாலம் வருகிறது. கன்வெர்ஷன் பண்ணுங்க. என் நெருக்கம் மாறி எனக்கு விசாலம் வருகிறது. அறிக்கை இடுங்க, அறிக்கை இடுங்க. என் நெருக்கம் மாறி எனக்கு விசாலம் வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசாலம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும். ஊழியத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் விசாலத்தை கொடுக்க போகிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியும். எகிப்தியரின் கையுக்கு விடுதலையாக்கவும் அந்த தேசத்தில் இருந்து நீக்கி விசாலமான தேசத்தில் கொண்டு வருவேன். இதோ கர்த்தர் இன்றைக்கு இறங்கி இருக்கிறார். இந்த ஆராதனையின் நடுவில் இறங்கி இருக்கிறார். இந்த வார்த்தை உனக்காக வருகிறது. நெருக்கத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை ஒரு விசாலமாகிய கானான் தேசத்துக்குள் கொண்டு சென்ற என் கர்த்தர் உன்னை விசாலத்திற்குள் அவர் கொண்டு செல்ல போகிறார். இந்த வார்த்தை உனக்காக வருகிறது. ஏதோ ஒரு நெருக்கம், சரீரத்தில் நெருக்கமா, ஏதோ ஒரு நெருக்கம், ஐயா அம்மா, ஒரு நெருக்கத்தோடு அமர்ந்து இருக்கிறீர்களா? எவ்வளவு நாளைக்கு தான் அந்த நெருக்கம், எவ்வளவு நாளைக்கு தான் அந்த பாடுகள்? ஒரு அற்புதம் நடக்காதா? ஒரு அதிசயம் நடக்காதா? கர்த்தரை நம்புகிறேனே, அழைத்துக்க வருகிறேனே, ஜெபிக்கிறேனே, எல்லா காரியங்களிலும் உண்மையா இருக்கிறேனே, ஏன் எனக்கு அந்த நெருக்கம்? கலங்காதே, உனக்கு ஒரு விசாலம் கிடைக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறபடியா எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்து
எகிப்தின் நிந்தை மாறப்போகிறது, எகிப்தின் பாடுகள் மாறப்போகிறது, உன் வேதனை மாறப்போகிறது, உன்னுடைய அவமானம் மாறப்போகிறது, உன்னுடைய பாடுகள் மாறப்போகிறது, உன் கஷ்டங்கள் மாறப்போகிறது, உன் அடிமைத்தனம் மாறப்போகிறது, உன் பிரச்சனை மாறப்போகிறது. ஆமீன் என்று சொல்லுங்க. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 20வது வசனம். என்மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்தில் கொண்டு வந்தார். ஏன் விசாலத்தில் கொண்டு வந்தார்? கர்த்தர் என்மேல் பிரியமாக இருந்தபடியால். உன் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுறது. உன் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கம், உன் ஊழியத்தில் இருக்கிற நெருக்கம் ஏன் மாற்றுகிறார் தெரியுமா? இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலும் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவர் பிரியமாக இருக்கிறார். உன்மேல் நான் அன்பு வைத்திருக்கிறேன், உன்மேல் பாசம் வைத்திருக்கிறேன், உன்னை நான் அதிகமாய் நான் நேசிக்க வருகிறபடியா எந்த சூழ்நிலையும் நெருக்கத்தின் மத்தியிலும் நீ வைராக்கியமா என்னை தேடி என் மேல் வைராக்கியமா இருக்கிறதினா இதோ இந்த நாள் உன் நெருக்கம் மாறுகிற நாள், இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் அதிசயத்தின் நாள். முற்றிலுமாக உன்னை நெருக்கத்தை மாற்றி ஒரு விசாலத்தில் வைக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை சத்துருவின் கையுக்கும் சவுலின் கையுக்கும் தப்புவித்தார். ஒருவேளை எத்தனை பாடுகளையா, எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். நல்லாதான் என் வாழ்க்கை போனது, நான் செய்கிற பிசினஸ் நல்லாதான் போகிறது, ஆனால் பாஸ்டர் என் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம், நான் எந்த விதத்தில் கர்த்தருக்கு குறை வைக்கவில்லையே. கர்த்தர் சொல்றாரு, இம்மட்டும் உதவின எபினேசராகிய நான் உனக்கு இன்னும் உனக்கு உதவி செய்ய போகிறே. ஒரு அற்புதங்களை நீ காண போகிறாய், ஒரு அதிசயங்களை காண போகிறாய், ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது, உன் சரீரத்திற்கு நெருக்கம் மாறுகிறது. இன்றைக்கு செய்தி, எப்படி கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைக்க போகிறார். இந்த சத்தியம் நெருக்கத்தில் இருந்த எலியாவை எப்படி கர்த்தர் விசாலத்தில் வைத்தார், அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். நெருக்கம் என்கிற அர்த்தமுடையது கீசோன் என்பது விசாலம். அவனை நெருக்கத்தின் இடத்திற்கு அனுப்பினவர் அந்த நெருக்கத்தோடு விடவில்லை, நெருக்கத்தோடு விடவே இல்லை, அப்படியே விட்டு விடல. என் தேவ ஜனமே, நீ வியாதி என்கிற நெருக்கத்தை கர்த்தர் விட்டுற மாட்டாரு. இந்த கடன் என்கிற நெருக்கத்தை விட்டுற மாட்டாரு. இந்த கண்ணீர் என்கிற பாடுகளை கஷ்டத்தை விட்டுற மாட்டாரு. அவனுக்கு ஒரு நாள் எழுந்துரு, இந்த நெருக்கத்தில் இருந்து எழுது, கீசோனுக்கு போய் என்று விசாலத்துக்குள் கொண்டு போன கர்த்தர், இதோ நீயும் எழுந்திருக்கிற நேரம் வந்து விட்டது, நெருக்கம் மாறுகிற நேரம் வந்து விட்டது. அதிலிருந்து பிரச்சனை மாற, துன்பம் மாற, பாடுகள் மாற, வேதனைகள் மாற, உபத்திரவம் மாற, பலவீனங்கள் மாற ஒரு நேரம் வந்து விட்டது. ஒரு அற்புதங்களை இன்னைக்கு காண போகிறார். இந்த பிரசங்க கேட்கும் பொழுதே என் கர்த்தருடைய வல்லமை, என் கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை சந்திக்கிறது. விடுதலை தருகிற வல்லமை, அற்புத வல்லமை உனக்குள் இறங்கிறது. இன்றைக்கு அற்புதத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமீன் என்று சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்க. நீ இவ்விடம் விட்டு கீழ் திசை நோக்கி யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றங்கரைக்கு போ. கேரீத் என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? நெருக்கம். கீசோன் என்றால் என்ன அர்த்தம்? விசாலம். கேரீத் என்கிற ஆற்றங்கரையிலிருந்து கீசோன் என்கிற ஆற்றங்கரைக்கு எலியா போனான். எப்படி அவன் வாழ்க்கையில் விசாலம் வந்தான்? முதலாவது 1வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கு
வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். கவனியுங்க, ஏன் பனி இருக்காது மழை இருக்காது என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆகாப் நாட்களிலே இந்த ஆகாப் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? முதலாவது இதை பார்ப்போம். 16வது அதிகாரம் 30வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலில் முன் இருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பானதை செய்தவன் யாரு? ஆகாப். எல்லா ராஜாக்களை விட பொல்லாப்பு செஞ்சான். 31வது வசனம், சீதோனின் ராஜாவாகிய ஏசபேலை திருமணம் செய்தான். இஸ்ரவேலின் ராஜா கத்திருக்கென்று நின்றவன் பின்மாற்றத்தில் போய் பொல்லாப்பை செய்து சீதோனின் ராஜாவாகிய பெண்ணுடைய மகள் ஏசபேலை திருமணம் செய்தான். 32, பாகாலுக்கு பலிபீடத்தையும் கோவிலையும் கட்டினான். இது அதைவிட தவறு, விக்கிர தோப்புகளை உண்டு பண்ணினான். 34, எரிகோவை கட்டினான். சபிக்கப்பட்ட பட்டணம் எரிகோ. 1, பொல்லாப்பை செய்தான். 2, புறஜாதி பெண்ணை ஏசபேலை திருமணம் செய்தான். 3, பாகால் தோப்புகள் விக்கிரங்களை கட்டினான். 34, எரிகோவை கட்டினான். ஆகாபின் நாட்கள் தேவனுக்கு விரோதமாய் இருந்த நாட்கள். யெகோவா தேவனை மறந்தார்கள். இஸ்ரவேலின் தேவனாக யெகோவாவை மறந்தார்கள். ஆகாப் தேவனை மறந்தான். இப்படிப்பட்ட நிலையில்தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அங்கே சொல்லுகிறான். கர்த்தர் மறந்தார்கள், கர்த்தரை தொழுதுகளை மறந்தார்கள். கர்த்தரே இல்லை, பாகால் என்று சொல்லத்தக்கதாக அந்த மக்கள் மாறினார்கள். எந்த தெய்வம் இல்லை என்று சொன்னார்களோ, எந்த தெய்வம் மறந்து போனார்களோ, அந்த தெய்வத்திற்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று எலியா சொல்லுகிறார். பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொன்னார். இவன் கீழையாத் குடிகளில் திஸ்பியனாக எலியான் வருகிறான். நோட் பண்ணுங்க, கீழையாத். கீழையாத் என்றால் சாட்சியின் குவியல் என்ற அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, கீழையாத் என்றால் என்ன? சாட்சியின் குவியல். இந்த யாக்கோபு அந்த இடத்துல உடன்படிக்கை பண்ணா பாருங்க, களையாத் அப்படிங்கறதா கீழையாத்தா மாறுனது. இங்கு இருக்கிறவர்கள் சாட்சிக்குரியவர்கள், சாட்சியின் குவியல் கீழையாத். அப்போ சாட்சியாக இருக்க வேண்டிய அந்த பட்டணத்தில, அந்த தேசத்தில சாட்சி இல்லாத மனிதர்கள் மத்தியில வாழ்ந்தவன் தான் இந்த எலியா. இவன் திஸ்பியன் என்று வருகிறான். திஸ்பியன் என்றால் ஸ்ட்ரேஞ்சர், அந்நியன் என்ற அர்த்தம். அந்நியன், சிறைப்பிடிக்கப்பட்டவன். நோட் பண்ணுங்க, திஸ்பியன் என்றால் சிறைப்பிடிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்ப சிறைப்பிடிக்கப்பட்டவனாக சாட்சியின் குவியல் என்று அழைக்கப்படுகிற கீழையாத்தில் இருந்தான். கீழையாத்தில சாட்சியின் குடிகளில் இருக்க அந்த பட்டணத்தில் இருந்த இவனோ அந்நியனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். எலியாவின் பெயர் என்ன? அந்நியன், சிறைப்பிடிக்கப்பட்டவன். எலியாவின் வாழ்க்கையை பற்றி சரித்திரம் சொல்லுகிறது. எலியா சிறைப்பிடிக்கப்பட்டவனாக இருந்தான். பைபிள்ல அவங்க கோத்திர என்ன, அவங்க அப்பா என்ன, அம்மா யாரு, அவங்களுடைய இனத்தார் யார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த எலியாவனுடைய பெற்றோர்களை பற்றி வேதத்தில் சொல்லவில்லை. அவன் சரித்திரத்தை பற்றி சொல்லவில்லை. ஏன் ஆவியானவர் எலியாவை பற்றி எந்த ஒரு காரியங்களையும் சொல்லவில்லை? குடும்பத்தை பற்றி சொல்லவில்லை. எதற்காக தேவன் மறைத்து வைத்திருந்தால்? வாழ்க்கை இப்படியாக இருந்தது. சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தார், அந்நியனாக இருந்தார். ஒருவேளை எலியாவினுடைய குடும்பம் சிறைப்பட்டு போனதா? அந்த குடும்பத்தினுடைய ஆட்கள் சிறைப்பட்டு போனார்களா? ஏண்டால் இந்த திஸ்பியன் என்றால் சிறைப்பட்டவன், அந்நியன் என்ற அர்த்தம். மத்தேயு 8:25 பார்த்தீங்கன்னா, கடனை ஒருவன் தீர்க்க முடியாவிட்டால் மனைவி பிள்ளைகளை விற்று கடனை அடைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடனை தீர்க்க வழி இல்லை என்றால் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா சிறைப்பட்டிருந்தார்.
குடும்பம் சிறையாக கொண்டு போகப்பட்டது. ஏதோ ஒரு காரணத்தினால எலியா சிறைப்பட்டார். ஏதோ ஒரு காரணத்தில குடும்பம் சிறைப்பட்டு போனது. எலியாவின் குடும்பத்தை பற்றி சொல்லவில்லை, அவ யாரெல்லாம் சிறைப்பட்டு போனார் என்று சொல்லவில்லை. ஆனால் திஸ்பியன் என்கிற வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட மனிதன்தான் எலியா. சிறைப்பட்டு போய்விட்டார் என்றால் எல்லாவற்றையும் இழந்தவன். எல்லாவற்றையும் இழந்தவன் எலியா. தேவ ஜனமே, எலியா எல்லாவற்றையும் இழந்தார். சிறைப்பட்ட நிலையில் இருக்கிறார். ஏதுமே இல்லை, எல்லாமே போயிருச்சு. திடீரென்று 1 ராஜாக்கள் 17:1 தான் திடீரென்று தோன்றுகிறான் எலியா. எது போனாலும் பரவாயில்லை, நான் சிறைப்பட்டு போனாலும் பரவாயில்லை. ஆனால் இவன் விசுவாசத்தை இழந்து போகவில்லை. தைரியமாக ஜனங்கள் நடுவிலே ராஜாக்கள் மத்தியில் இருந்து சவால் விட்டுகிற ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான் எலியா. இந்த திஸ்பியனாகிய எலியா எல்லாவற்றையும் இழந்தான். முழு தேசமும் கர்த்தரை விட்டு விலகி பாகாலை பின்பற்றும் பொழுது எலியா என்கிற ஒரு மனிதன் தான் சந்தோஷத்தை இழந்தவன், சமாதானத்தை இழந்தவன், எல்லாவற்றையும் இழந்தவன், இழந்து வெறுமையான நிலையில் இருந்தவன் எலியா. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். எலியா என்கிற பெயர் அவனுடைய பெயர் இல்லை என்று வேத பண்டிதர் சொல்ல. அப்படி ஒரு பெயர் இல்லை, இது ஒரு காரண பெயர் என்று சரித்திரம் சொல்லுக. எலியா என்றால் என்ன அர்த்தம்? தேவன் என் கர்த்தர் என்று அர்த்தம். கர்த்தர் தான் என் தேவனாக இருக்கிறார் என்று அர்த்தம். எலியா என்கிற பெயருக்கு கர்த்தர் தான் என் தேவன் என்று பெயர். எல் என்றால் தேவன், யா என்றால் யாவே. அப்போ தேவனாகிய கர்த்தர், என் தேவன் என் கர்த்தராக இருக்கிறார் என்ற அர்த்தம். எல்லாரும் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் கர்த்தரை விட்டு விலகினார்கள். ஆனா எலியா சொல்றாரு, என் தேவன் தான் என் கர்த்தர் என்று சவாலாக நிற்கிறார். என் தேவன் தான் என் ரட்சகர், என் தேவன் தான் என்னை விடுவிக்கிறவா, என் தேவன் தான் என்னை உயர்த்துகிறவா, என் தேவன் தான் என்னை கனப்படுத்துகிறவா, என் தேவன் தான் என்னை மேன்மைப்படுத்துவா, இழந்ததை எல்லாம் திரும்ப தருவா என்ற வைராக்கியத்தோடு எலியா அன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் அவன் நின்றான். இதுதான் இந்த அடைமொழி தான் எலியா என்கிற பெயர். தேசமே தேவன் இல்லை என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் எலியா சொல்லுகிறார், என் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அவர் என் தேவனாக இருக்கிறார். எலியாவின் தரிசனம் என்ன? ஒரே தரிசனம், கர்த்தர் தான் தெய்வம் என்று நிரூபிக்கிற ஒரு தரிசனம். கர்த்தரே தெய்வம், நீங்கள் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை, அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வம் என்று கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த ஒரு மனிதன் தான் எலியா. அப்படி அறிவித்த ஒரு காலத்தில சவால் விட்டு கர்த்தரே தெய்வம் என்று அக்கினியை இறக்கி நிரூபித்த ஒரு மனிதன் தான் எலியா. சிறை பிடிக்கப்பட்டவன், எல்லாத்தையும் இழந்து போனவன், எந்த வம்ச பின்னணி இல்லாதவன், சொந்த தேசத்தில் அந்நியனா எண்ணப்பட்டவன். ஒருவேளை இந்த சூழ்நிலை இருக்கிறதா? எலியாவை போல் நீ இருக்கிறாயா? ஒருவேளை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதனா உங்க இனத்துல கூட பிறந்தவர்கள் கூட உங்களை அந்நியராக எண்ணுகிறார்களா? மற்றவர்கள் அற்பமா எண்ணுகிறார்களா? ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இன்றைக்கு வந்து அமர்ந்து இருக்கிறாயா? எலியாவின் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு சத்தியத்தை நீ கற்றுக்கொள்ள போகிறா. என் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், என் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது எனக்கு முக்கியம் அல்ல. நான் என் தேவனை எப்படி பார்க்கிறேன் என்பதுதான் எலியாவுக்கு முக்கியம். ஜனங்கள் எப்படி வேணாலும் கர்த்தரை பார்க்கலாம், அந்நியனா பார்க்கலாம், சிறைப்பட்டவனா எலியாவை பார்க்கலாம், எல்லாவற்றையும் இழந்தவனாய் பார்க்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், என்னை யார் எப்படி பார்த்தாலும் உன்னை வியாதியுள்ளவனா, நெருக்கம்
உள்ளவனா, இழந்தவனா, பலவீனம் உள்ளவனா, ஒதுக்கப்பட்டவனா, எல்லாரும் உன்னை பார்க்கலாம். தேவ ஜனமே, ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கும் போது கூட உண்மைதான், என் வாழ்க்கை எலியாவை போல மற்றவர்களால் புறமாக்கப்பட்ட நிலையில, ஒதுக்கப்பட்ட நிலையில, நெருக்கப்பட்ட நிலையில, கஷ்டத்தின் நிலையில நான் இருக்கிறேனே. எல்லாரும் பாகால் பாகால் என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் எலியாவோ என் தேவனாகிய கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார். பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொன்னார். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொன்னார்? அந்த பாகாலின் மக்கள் பாகாலை the god of rain, the god of sky, பாகால மழையின் தேவன் என்று சொல்லுவார்களாம். நல்லா கேட்டுக்கங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பனியின் தேவன் என்று சொல்லுவார்கள். வானத்தின் தேவன் பாகால் தான், மழையின் தேவன் பாகால் தான், பனியின் தேவன் பாகால் தான் என்று மக்கள் சொல்லுவார்கள். எங்கள் தேசத்துல மழையை கொடுக்கிறது பாகால் தான், எங்கள் தேசத்துல பனியை கொடுக்கிறது பாகால் தான் என்று சொல்லி பாகாலை சொல்லி வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனா எலியாவுக்குள் ஒரு விசுவாசம், எலியாவுக்குள் ஒரு வைராக்கியம். பாகால் மழையை கொடுக்கல, பாகால் வந்து பனியை கொடுக்கல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் மழையை கொடுக்கிறவர். அவர்தான் மழையின் தேவன், அவர்தான் பனியின் தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக சில வருஷங்களில் பனியும் மழையும் நிறுத்தினார். எல்லாம் கேட்டுக்குங்க. பாகால் மழையை கொடுக்கல, பாகால் பனியை கொடுக்கல. இதுதான் எலியாவின் வைராக்கியம். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? எலியாவை போல பெரிய விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். எலியாவை போல விசுவாசம் இருப்பீர்கள் என்றால் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பீர்கள். கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். விசுவாசத்தோடு அமர்ந்திருங்கள், நம்பிக்கையிலே உறுதியுள்ளவங்களாயிருங்க. இப்ப ரகசியத்தை சொல்ற பாருங்க. பனி மழை பெய்யாதிருக்கும். உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசம். முழுவதும் மழை இருக்கும், எப்பொழுதும் மழை இருக்கும், பனி நிறைஞ்சிருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை மழை இருக்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் இஸ்ரேல் தேசம். முன்மாறி மழை பெய்யும், பின்மாறி மழை பெய்யும். நல்லா கேட்டுக்க. விதை விதைக்கும் பொழுது ஒரு முன்மாறி கர்த்தர் கொடுப்பார். அறுவடை வருவதற்கு முன்பாக ஒரு மழை வரும். எதற்கென்றால் அந்த அறுவடை சொஜுரம் நல்ல ஸ்ட்ராங்கா அந்த அறுவடை எடுத்துக்கொள்ள அந்த வேர்கள் எல்லாம் நல்ல பலப்பட்டு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்படியா நல்ல அறுவடை இருக்க ஒரு பின்மாறி மழை வருமா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் தேசத்திற்கு முன்மாறி பின்மாரியை கொடுப்பார். இப்பொழுது அந்த அறுவடைக்கு முன்பாக மக்கள் பனியை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் தான். பனியை மாத்திரம்தான் எதிர்ப்பார்கள். முன்மாறி மழை, பின்மாறி மழை, இடையில வருகிறது பனி. பயிர் முதிர்ச்சி அடைய செய்து பருவடைய செய்யும் பொழுது ஒரு பனி பெய்யும், மழை பெய்யும். இடைப்பட்ட நாட்களில் பனி உண்டாகும். பனி ஏன் பெய்கிறது என்றால் செடி கொடிகளை பசுமையாக வைத்திருக்கும், பயிர்கள் வாடாமல் இருப்பதற்கும், நன்றாக துளிர் விடுவதற்கும், பூ பூப்பதற்கும், காய்கள் வருவதற்கும், இவைகள் எல்லாவற்றுக்கும் பனி அங்கே அதிகமாக இருக்கும். அந்த ஜனங்கள் மழைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட பனிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா? பைபிள்ல ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு வருவீங்கன்னா, ஈசாக்கு யாக்கோப கூறி சொன்ன ஒரு ஆசீர்வாதம். வானத்தின் பனியும் பூமியும் கொழுமையும் மிகுந்த திராட்சரசத்தையும். சரி, வயல்வெளிகள்ல இருக்கும் பொழுது முதல் வயல்வெளி, பின்பாக தானியம். ஏன் மழையை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லாம ஈசாக்கு வானத்தின் பனி என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். 39வது வசனம். ஈசாக்கு ஏசாவை பார்த்து பனிக்கு ஒப்பிடுகிறார். இரண்டாவது அந்த மகனுக்கு ஆஸ்வதிக்கும் போது பனியை சொல்லுகிறார். உபாகமம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் எடுத்து, மோசே இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கும் போது வானத்தின் செல்வத்தினாலும் என்னங்க மீண்டும் என்ன வருது?
பணியினாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி மோசே கூறுகிறார். ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் இஸ்ரவேல் தேசத்திற்கு பனியை போல் இருப்பேன். அப்போ இஸ்ரவேல் மக்கள் பனியை எதிர்பார்ப்பார், பாகாலின் மக்களும் பனி எதிர்பார்ப்பார். முற்பிதாக்களை ஆசீர்வதிக்கும் போது பனியை சொல்லி ஆசீர்வதி, இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன் என்று சொன்னார். அப்ப பனி, மழை பெய்யா, மழை ஆசீர்வாதம், பனி ஆசீர்வாதம். அப்போ எலியா சொல்றாரு, இந்த பனி மழை ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். பனியை கொடுப்பது, மழையை கொடுப்பது கர்த்தர் தான். இந்த மழைய, பனிய ஒரு சில வருஷத்துல நான் நிறுத்தி வைப்பேன்னு நிறுத்தி வச்சா இந்த மக்கள் கண்டுகொள்ளணும். பாகால் தான் பனியை கொடுக்கிறா, பாகால் தான் மழையை கொடுக்கிறா என்கிற எண்ணத்தை மாற்றி பனியை கொடுப்பது கர்த்தர்தான், மழையை கொடுப்பது கர்த்தர்தான். 1 ராஜாக்கள் 17:1-2 பார்க்கும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், 17வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார் 18:10, 1 ராஜாக்கள் 18:10, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், எந்த இடத்தில் கர்த்தர் இல்லை என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் இன்னும் கர்த்தர் இருக்கிறார் என்று நிரூபிக்கிறார். இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவர் பேசுகிறார், அவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட விசுவாசம் எலியாவுக்குள் இருந்தது. உடனே ஆண்டவர் மறைமுகமாக இருந்தவன் திடீரென்று தோன்றினவன். அவன் வாழ்க்கையே மறைவாக இருந்தது. மழை வராது, பனி வராது என்று சவால் விட்டான். எலியாவை ஒருவேளை ஆகாப்போ ஏசபேல பார்த்தா தலையை வெட்டி கொன்றுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, 3வது வசனம், சீக்கிரம், நீ கிழக்கு இருக்கிற யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றங்கரையிலே பாருங்கள். அவன் குடும்பத்தை இழந்தவனாய், அவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்த ஒரு நெருக்கத்தோடு இருக்கிறவனை மீண்டும் கேரித் என்கிற நெருக்கத்துக்குள் கர்த்தர் கொண்டு போனார். பெரிய நெருக்கம், மீண்டும் ஒரு நெருக்கம் வருகிறது. எல்லாவற்றையும் இழந்தவன், ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்த உங்க வாழ்க்கையில எலியா மீண்டும் நெருக்கத்துக்குள் போனது போல, அந்த கேரித் என்கிற நெருக்கத்துக்குள் போன போல கடன் பிரச்சனை என்கிற நெருக்கத்துக்குள் இருக்கிறீர்களா? வேதனை என்கிற நெருக்கம், கண்ணீர் என்கிற நெருக்கம், பாடுகள் என்கிற நெருக்கத்துக்குள் இருக்கிறீர்களா? ஒரு நெருக்கம் மாறினால் இன்னொரு நெருக்கம், ஒரு பிரச்சனை மாறினால் இன்னொரு பிரச்சனை. நானே எல்லாவற்றையும் இழந்தேனே, அடிமேல் அடி விழுகிறதே, பிரச்சனையின் மேல் பிரச்சனை, பாடுகள் மேல் பாடுகள், இடுக்கத்தின் மேல் இடுக்கம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம் என்று சொல்லி இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறீர்களா? நீங்க விசுவாசங்களுக்கு இருந்ததுனா, கர்த்தர் தான் தெய்வம் என்று வைராக்கியம் இருக்கிறதுனா, நெருக்கம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, பாடுகள் இல்லை என்று சொல்லவில்லை, பாடுகள் இருக்கத்தான் செய்யும். வேதனை பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நெருக்க அதிகமா இருக்கிறது, கஷ்டம் அதிகமா இருக்கிறது, பாடுகள் அதிகமா இருக்கிறது, தாங்க முடியவில்லையே. 9 மாதங்கள் நெருக்கத்தை கண்ட நான் 10வது மாதத்திலும் இன்றைக்கு கூட என் வாழ்க்கையில் நெருக்கம். இந்த தேதிக்குள் இந்த கடனை அடைக்க வேண்டுமே, இந்த பண தேவையோடு இருக்கிறேன். ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு நெருக்கம், நெருக்கத்தின் மேல் நெருக்கமா, கஷ்டத்தின் மேல் கஷ்டமா, பிரச்சனை மாற்ற முடியாமல் இருக்கிறீர்களா? அவன் யோர்தானுக்கு நேரே போற சொல்றான். யோர்தான் என்றால் மரணம். நோட் பண்ணுங்க, யோர்தான் என்றால் என்ன அர்த்தம்? இவனுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கம் மரணத்துக்கு நேராய் இருக்கிறது. மரணத்துக்கு நேராய் பயணித்துக் கொண்டிருக்கிறான், மரணத்திற்கு நேராய் பயணமாய் இருக்கிறார். இந்த மாதிரி நெருக்கம் மரணம் வந்தால் கூட சோதரம் நான் ஆசையாய் பிடித்துக் கொள்ளுவேன். சில நேரம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? செத்து போனாலும் பரவாயில்லை, நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? கணவனால நெருக்கம், மனைவியால நெருக்கம், பிள்ளைகளால நெருக்கம், பெற்றோர்களால் நெருக்கம், கூட பிறந்தால் நெருக்கம், நான் ஏன் உலகத்தில் இருக்கணும்? செத்து போனாலும் பரவாயில்லை. அந்த சூழல் இருக்கிறாயா? விசுவாசத்தோடு இருக்கிறேனே, சபைக்கு வருகிறேனே, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேனே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறேனே, ஆண்டவருடைய காரியங்கள் உண்மையா இருக்கிறது. என்னால முடியல, என்னால முடியல. நெருக்கத்தின் மேல் நெருக்கமே, கஷ்டத்தின் மேல் கஷ்டமே, பாடுகளின் மேல் பாடு, அவமான
அவமானத்தின் மேல் அவமானமே. எலியாவின் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு கேள்வியாயிருந்தது. இதே கொஸ்டின் தான் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதா? யாரும் கர்த்தரை விசுவாசிக்கல, நான் மட்டும் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது. மற்றவர்கள் நல்லா இருக்கும் போது நான் நல்லா இல்லையே. மற்றவர்கள் சுகமா இருக்கிறார்கள், எனக்கு வியாதியா இருக்கிறதே. மற்றவர்கள் சிரிக்கிறார்கள், என் கண்ணீர். மற்றவர்கள் பலனோடு இருக்கிறார்கள், நான் பலவீனத்தோடு இருக்கிறேன். அவங்க செழிப்பா இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில நான் இருக்கோம். மறைமுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன் கேரித்தல போய் ஒளிந்து கொண்டிருன்னு சொல்றான், மறைவாயிருன்னு சொல்றான். நெருக்கத்தில மறைவாக இருந்தான், ஒளிந்து கொண்டிருந்தான். அங்கே காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்த. காகங்கள் என்கிற வார்த்தை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பிரசங்கித்திருக்கிறேன். இந்த வசனத்தை வைத்து காகங்கள் அல்ல, ஒரு கருமையான பெரிய பறவைகளாம். அதான் சரித்திரம் சொல்லுகிறார். சின்ன பெரிய ஒரு கருகிய பறவை என்று சொல்லு. அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து பாருங்க. இஸ்ரேல் தேசத்தினுடைய அப்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப இயேசு 5 அப்பம் 2 மீனை எடுத்து வச்சு ஆசீர்வதித்தார். நம்ம நினைச்சிட்டு போனாலும் கொஞ்சம் அப்பத்தப்பர் இல்ல, ஒரு அப்பம் 1 அடி நீளம் இருக்குமா? இங்க நோட் பண்ணிக்கங்க, எத்தனை அடி இருக்கும்? இயேசு மத்தேயு 14:22 பாத்தீங்கன்னா, அப்பங்களை எடுத்தல்ல, அப்பத்தை எடுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு அப்பம் 1 அடி நீளம் இருக்குமா? 12 சதுரம் சீசர்களுக்கு கொடுத்து மீதி எடுக்க வைத்தாராம். கஷ்டத்தின் மேல் கஷ்டம், நெருக்கத்தின் மேல் மறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எலியாவுக்கு மீண்டும் பிரச்சனை. கேதுக்கு போய் சொல்றாரு, நெருக்கத்துக்குள்ள போய் சொல்றாரு, ஏற்கனவே நெருக்கம், எல்லாத்தையும் இழந்துட்டேனே. மீண்டும் கர்த்தரியை நெருக்கத்துக்குள் கொண்டு போறார். நெருக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் எலியாவை போஷிக்க கைவிடவில்லை. போஷிக்கப்பட்டார், நடத்தப்பட்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார், உயர்த்தப்பட்டார், வெக்கப்பட்டு போவில்லை, வழி நடத்தினார், பாதுகாத்தார். நெருக்கத்தின் நடுவிலும் எலியா கர்த்தரை மறந்து போகவில்லை. பாடுகளின் மத்தியிலும் எலியா தேவனை துதித்தார். ஓ தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், பாடுகள் கஷ்டத்தின் மத்தியில் சோர்ந்து போகாதே, குறை கூறாதே. கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும். விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். மீண்டும் நெருக்கம், எல்லாவற்றை இழந்தவனா இருந்தவனுக்கு கேரித் என்ற நெருக்கத்துக்குள் கொண்டு போனவருக்கு அந்த கேரித்துல ஆறு என்னானது? அடி மேல் அடி, பிரச்சனையின் மேல் பிரச்சனை. நல்லா பிரசங்கத்தை கவனிங்க. துன்பத்தின் மேல் துன்பம், பாடுகளின் மேல் பாடுகளே. எல்லாத்தையும் இழந்தா நெருக்கம். இப்பொழுது அந்த ஆறும் வற்றி போய்விட்டு, தேவ ஜனமே, இந்த நிலையில தான் இருக்கிறீர்களா? எல்லாம் வற்றின நிலையில, வெறுமையான நிலையில, சந்தோஷம் இல்லாம கவலையோடு வேதனையோடு நான் இருக்கிறேனே. நெருக்கத்தோடு இருக்கிறான் எலியா. இப்பொழுது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. சீக்கிரம் வாசிங்க 9வது வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலியா எழுந்திரு, எழுந்திரு, நெருக்கத்திலிருந்து எழுந்திரு. இதோ கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா, இன்றைக்கு நீ வியாதி என்கிற நெருக்கத்தை விட்டு எழுந்திருக்க போகிறாய். கடன் என்கிற நெருக்கத்திலிருந்து எழுந்திருக்க போகிறாய். கஷ்டம் பாடுகள் என்கிற நெருக்கத்திலிருந்து எழுந்திருக்க போகிறாய். ஏனென்றால் எழுந்து சீதோனுக்கு போ. 1 ராஜாக்கள் 16:31 பார்த்தீங்கன்னா, சீதோனின் ராஜாவின் குமாரத்தி தான் ஏசபேல். எங்க போற சொல்றாரு? ஏசபேல் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் சொல்றார். சீதோன் தான் ஏசபேலுடைய ஊர். ஆண்டவர் ஏன் சீதோனுக்கு அனுப்புகிறார்? நல்லா கேட்டுக்குங்க. இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் பாருங்க, நிமிர்ந்து பாருங்க. சீதோன்ல தான் ஆகாப்பு, ஏசபேல் அங்க இருக்கிறாங்க. நல்லா கேட்டுக்க. இப்போ இவனை போய் ஒளிந்துருன்னு சொல்லி இருந்தா, தலை குனிஞ்சு உள்ள அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா, இப்போ அவனை எழுந்திருக்க சொல்லி சீதோன்ல சத்துரு இருக்கிறா. சத்துருவுக்கு நேராய், ஏசபேலுக்கு நேராய் போக சொல்றா. ஏன் போக சொல்றா? இவன் அங்க போனான்னா கண்டிப்பா கொன்றுவான். நல்லா கேளுங்க. ஏன் அப்படின்னா, பனி வராது, மழை வராது நிறுத்தினவன். எலியாவை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்.
இயேசுவினுடைய சொந்த ஊரு அங்கதான், கூட பிறந்தவங்க தாய் தகப்பன் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. இயேசுவேலுடைய பெற்றோர்கள் இருக்கிறோம். சீதோனிலும் பஞ்சம்தான், சாரிபாத் ஊரிலும் பஞ்சம்தான். யார் எதிரியோ அந்த எதிரியின் இடத்தில் அனுப்புகிறார், சாரிபாத்துக்கு அனுப்புகிறார். சாரிபாத் என்றால் நோட் பண்ணுங்க, ராணுவ தளம் என்று அர்த்தம். சாதாரண இடத்துல இருந்தவன ராணுவ தளத்திற்கு அனுப்புகிறார். சாரிபாத் என்றால் ஹண்டிங் பிளேஸ், கட் ஆஃப், வெட்டுதல் என்று அர்த்தம், வெட்டப்படுதல். சோத்திரம், வேட்டையாடுகிற இடம் என்று அர்த்தம். இப்போ இவனை நெருக்கத்திலிருந்து எழுந்து வேட்டையாடுகிற அந்த இடத்திற்கு அனுப்புகிறார். இன்னும் நெருக்கம், ஒளிந்து கொண்டவனை சீதோனோ தலைய வாங்கிடுவாங்க. அவன் எங்க போறா? 10வது வசனம், எழுந்து ஒளிமுக வாசலில் நிற்கிறார். ஒளிமுக வாசல் என்பது மெயின் கேட். இந்தியாவுக்கு எப்படி கேட் இருக்கிறது போல மெயின் கேட்டுக்கு போறான், அங்க போய் நிக்கிறான். இப்போ கேரித்துல தலை குனிஞ்சு நின்றவன் இப்ப சாரிபாத்துல தலை நிமிர்ந்து நிற்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலியாவை அடையாளம் தெரியும். எலியா போட்டிருந்த டிரஸ் மயிர் தோல் உடைத்தவன், வெட்டுக்கிளியை தின்னவன் எலியா. ஒபதியாவை முன்பாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்த வீடு எங்கேயோ ஒளிமுக வாசல். ஒரு பக்கம் பாடுகள், ஒரு பக்கம் நெருக்கம், ஒரு பக்கம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற நிலை. எதிரியின் பாளையத்திற்குள் கர்த்தர் அனுப்புகிறார். சோதரம், ஒளிந்திருக்க சொல்லுகிறார், இப்பொழுது வெளியரங்கமாய் போக சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எதிரிகளின் மத்தியில நீ தலை குனிந்தல்ல, தலையை நிமிர செய்கிற நேரம் வந்து விட்டது. உன் தலையை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். அங்க போறா, அங்கே சாரிபாத் என்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறான். அங்கே விறகு பொறிக்கொண்டிருக்கிறான். 2 விறகு பொறுக்கிறான். கொஞ்சம் தண்ணி கேட்கிறான். கொஞ்சம் எண்ணெய் மாவுதான் இருக்கிறது, சாப்பிட்டு செத்து போவேன், ஒண்ணு இல்லைங்கிறா. நல்லா கேட்டுங்க பிரசங்கத்தை. 2 விறகு, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. 2 விறகு. ஏன் 5 விறகு பொறுக்கி இருக்கலாம்? 10 விறகு. 2 விறகு. ஒரு விறகு இன்னொரு விறகு எதை காட்டுகிறது? நீங்க பாருங்க, கிராஸ், சிலுவை. அப்போ அவள் சிலுவையின் உபதேசத்தை கரத்தில் எடுக்கிறாள். உன் வறுமை மாறணுமா, கஷ்டம் மாறுமா, பணப்பிரச்சனை மாறணுமா, சிலுவையை கரத்தில் எடு. நேரா எடுத்து அடுப்புக்கு கொண்டு போறா. அடுப்பு என்பது சபை. கவனிங்க, அடுப்பு என்பது சபை. சபைக்குள் இந்த விறகை கொண்டு வரணும். சபைக்குள் சிலுவையின் உபதேசத்தை கொண்டு வர வேண்டும். அக்கினி, பரிசுத்தாவின் அபிஷேகம். அவள் சுட்ட அப்பம் வார்த்தை, நீங்கள் கேட்கிற சத்தியம், எண்ணெய், ஒளிவ எண்ணெய், பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்பத்தை சுடுறா. சுட்டோட எலியா சொல்றாரு, முதல் அடைய கொண்டு வா. விறகு பொறுக்கி வேலை செஞ்சு சுட்டு இது முழுமையாய் கையில் வருவது நீ மாதம் முழுவதும் செய்த வேலை, உழைப்பு, பணம். முதல் அடை என்பது உன் வாழ்க்கையில் நீ கொடுக்க வேண்டிய தைத், தசமபாகம். அதுதான் முதல் அடை. முதல் அடையை நீ கொடுத்தாள், மழை வர்ற வரைக்கும் உன் வாழ்க்கையில அப்பம் குறையாது என்று சொல்லுகிறார். அதே போல செய்தாள், பஞ்சம் மாறினது. இன்றைக்கு சிலுவின் உபதேசம் உனக்கு போதிக்கப்படுகிறது. அடுப்பாகிய சபைக்குள்ள வசனம் போதிக்கப்படுகிறது. அக்கினி மூட்டப்படுகிறது. அக்கினி வருகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் வருகிறது. கர்த்தர் உனக்கு உழைப்பை தருகிறார், வருமானத்தை தருகிறார். முதல் பங்கை கொடு, அப்பதான் உன் பண பிரச்சனை மாறும். இந்த அற்புதம் நடக்கிறது. இப்ப எலியா 33வது வசனத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து சவால் விடுகிறார். கர்த்தரே தெய்வனா, கர்த்தரை பின்பற்றுங்க. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். 32 அது முன்னாடி வசனத்தை எல்லாம் கேட்கிறா. நீங்க பலிபீடத்தை செஞ்சு காளைகளை அடுக்கி தண்ணீர் ஊற்றுங்க. மேலந்து அக்கினியில் உத்தரவு அருளுகிற தேவனே தேவன், அதுதான் தெய்வம். எல்லாம் ஒத்துக்கொள்றாங்க. பாகாலின் மக்கள் விறகுகளை அடுக்கி காளைகளை துண்டித்து வைக்கிறார்கள்.
அக்கினி வரவே இல்லை. கூப்பிட்டே இருக்கிறாங்க, உடம்பெல்லாம் கீறி ரத்தங்களை பண்றார்கள், வரவே இல்லை. அந்தி பழுகிற செலுத்துகிற நேரம் ஈவினிங் 3 o'clock 3 மணிக்கு எலியா என்ன பண்றார்? நேரத்திலே பலி பீடத்தை செப்பனிட்டு 12 கற்களை எடுத்து வைத்து அந்த கற்கள் மேலே விறகை வைத்து சந்து சந்தாக துண்டித்த அந்த காளையை வைத்து 4 குட தண்ணீர் 3 தடவை ஊற்றினார். நல்லா கேட்டுக்குங்க. 1, பலிபீடம் செப்பனிக்கப்பட்டது. பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல விறக வச்சானே, இது எதற்கடையாளம்? ஒரு நாளிலே பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்பாக விறகு சிலுவை, விறகின் மேல சந்து சந்தாய் துண்டிக்கப்பட்ட காளை, அவர் விறகாகிய மரத்தின் மேல இயேசு சிலுவையில அடிக்கப்படுவார் என்பதைத்தான் அவன் தத்ரூபமாக ஆண்டவர் காட்டிக் கொடுக்கிறான். கைதட்டுங்க. ஓ, விறகு காளை, அதுல எத்தனை குட தண்ணி? 4 குட தண்ணி. ஏன் 4 குடம்? இந்த சிலுவையில மரத்தில துண்டிக்கப்பட்ட துண்டு துண்டா சந்து சந்தா சரீரம் கிழிக்கப்பட்ட காளையாகி இயேசு மரிப்பத 4 குட தண்ணியாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலும் அவர் சிலுவையில் மரிப்பார் என்கிற உபதேசத்தை தெளிவாய் சுட்டி காட்டுவதுதான். கைதட்டுங்க. 4 குட தண்ணீர் 3 தடவை ஊத்த சொன்னார். 12 குடம் வருது. இந்த 12 கற்கள் 12 குடம் என்பது இயேசுவோடு கூட 12 சீசர்கள் இருந்தார்கள். கைதட்டுங்க. 12 சீசர்கள். ஏன் 4 குடம் 3 தடவை ஊற்ற சொன்னார்னா, 3 என்பது இயேசு மரத்தில் மரிப்பார், அவர் சிலுவையில் அடிக்கப்படுவார். ஆணி அடிக்கப்பட்டு சிலுவை மரத்தில் மரிப்பத அவர் 4 சுவிசேஷம் என்கிற 4 குட தண்ணீர் ஊற்றுறது மாத்திரமல்ல, 3 தடவை என்பது அவர் மரிப்பார், அடக்கம் செய்யப்படுவார், அவர் உயிர் தெழுவார் என்பதுதான் 3. கைதட்டி மகிமைப்படுத்துங்க. கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மேல தண்ணீரை ஊத்துங்க, தண்ணீரை ஊத்துங்க. 4 குடம் 3 தடவை ஊத்துறதுங்கிறது மேலே ஊற்றப்பட்ட தண்ணீர் தான் முழுக்கு ஞானஸ்தானத்திற்கு அடையாளம். கைதட்டுங்க. தேவ ஜனமே, வாலிப பிள்ளைகளே, யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களோ ஞானஸ்தானம் எடுக்கணும். அடுத்ததாக மேலிருந்து அக்கினி வந்தது. ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பாக பரலோகத்திலிருந்து பரிசுத்தாவியர் வந்தது போல பெந்தகோஸ்து நாளிலிருந்து பரிசுத்தாவியின் அக்கினி பரலோகத்திலிருந்து வந்தது. கைதட்டி மகிமைப்படுத்துங்க. அற்புத வெளிப்பாட்டை உனக்கு தருகிறார், அற்புத வெளிப்பாட்டை தருகிறார். அடுத்ததா மேலிருந்து அக்கினி வந்தது. இயேசு 12 மணியிலிருந்து 3 மணி வரை பூமியில மனிதர்கள் வந்த தண்டனை விட பரலோகத்திலிருந்து வந்த தண்டனையால் பூமி காரிருளாய் மாறினது. கடைசியா 18வது அதிகாரத்துல எலியா ஜெபித்த பொழுது பயங்கரமான மழை வந்தது. இந்த மழை என்பது இயேசுவினுடைய 2ஆம் வருகை. கைதட்டி மகிமைப்பட 2ஆம் வருகை. ஓ, அவர் மரமாகிய சிலுவையில மரித்து, ஓ ஸ்தோத்திரம், அவர் 4 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டு, ஓ 12 சீசர்கள் கூட இருந்து அவர் உயிர் தெழுந்து, ஓ பரலோக அக்கினி பரலோகத்திலிருந்து வந்து எல்லா மக்களும் இதை பார்த்தவுடனே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிவித்தது போல உன்னை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்த போகிறார். உன்னை நான் உபயோகிக்க போகிறேன். என்னுடைய வல்லமையை உன் மூலமாய் நான் வெளிப்படுத்த போகிறேன். பெற்றுக்கொள் ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமையை, ஒரு புதிய அக்கினியை உனக்கு தரப்போகிறேன். கடைசியா இப்ப 40ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போமா? அவர்களை நோக்கி பிடியுங்கள் என்றான். பிடித்த பொழுது கீழே, வாய் திறந்து சொல்லுங்க, எங்க கொண்டு போன எல்லாத்தையும் கீழே. கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, முடிக்க போறோம். 1 பலிபீடம், மரம், சிலுவை மரணம், சந்து சந்தாய் துண்டிக்கப்பட்ட காளை, சிலுவையில் இயேசு மரிப்பார், 4 குட தண்ணீர், சுவிசேஷம், 12 குடம், 12 சீசர்கள். ஸ்தோத்திரம். 4 குடம் 3 தடவை. 3 என்பது இயேசு மரித்து உயிரோடு எழும்பார். அக்கினி, பரலோகத்தின் அக்கினி, மேலே வருகிற தண்டனை, பரிசுத்த அபிஷேகம், தண்ணீர், முழுக்கு ஞானஸ்தானம்,
பெருமழை, இரண்டாம் வருகை. கடைசியா அவர் இரண்டாம் வருகைக்கு பின்பாக எலியா பிடிச்சு கீழே கொண்டு போய் அந்த மக்களை எல்லாம் வெட்டி கொண்டான். 850 தீர்க்கதரிசி, பாகாலின் தீர்க்கதரிசிகள். இரண்டாம் வருகைக்கு பின்பாக எல்லா மக்களுக்கு நியாய தீர்ப்பு வந்து கீழே, நோட் பண்ணுங்க, கீழே என்பது நரகத்து கீழே எல்லா மக்களும் கீழே நரகத்திற்கு போவார்கள் என்பதுதான் கீழே. சத்ருவும் அவன் சேனையும் பாகால் தீர்க்கதரிசியும் எலியா கீழே கொண்டு போனது போல உலகம் அழிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி உண்டாகி எல்லாரும் கீழே போவார்கள். இதுதான் சத்தியம். அவ எங்க போனா கடைசியா? கீசோன். இப்ப கீசோனுக்கு வந்துட்டானா? கீசோன் என்றால் என்ன? விசாலம். நெருக்கத்தின் மேல் நெருக்கம், அடியின் மேல் அடி, பிரச்சனையின் மேல் பிரச்சனையில் இருந்தவன கீசோன் என்கிற விசாலத்துக்குள் கொண்டு வந்தவர். இதோ உனக்கு சுகம் என்கிற விசாலம், கைதட்டுங்க. வெலன் என்கிற விசாலம், அபிஷேகம் என்கிற விசாலம், வேலை என்கிற விசாலம், உயர்வு என்கிற விசாலம், வல்லமை என்கிற விசாலம், வரங்கள் என்கிற விசாலம், உயர்வு என்கிற விசாலம், வெலன் என்கிற விசாலத்துக்குள் உன்னை நான் கொண்டு போகிற நேரம் வந்து விட்டது. நெருக்கம் மாறிவிட்டது. அற்புத வல்லமை, அதிசயத்தின் வல்லமை உனக்குள்ளாய் வருகிறது. இதுவரை நீ கேட்டிராத புதிய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார். எலியாவின் நெருக்கத்தை மாற்றி விசாலத்துக்குள் கொண்டு வந்தவர் உன் வியாதி, நெருக்கம், கஷ்டங்கள் மாறி விசாலத்துக்குள் உன்னை வைக்க போகிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு வசன பிரயோஜனமாக இருந்தது? அற்புத சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? Thank you Jesus. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது போல உம்மேல் இன்னைக்கு அக்கினி இறங்கி வரப்போகிறது. ஸ்தோத்திரம். நெருக்கத்தில கேரியத்திலிருந்தவன கீசோன் என்கிற விசாலத்திற்குள் கேதுரு மரத்தை தியானித்திருந்த என்ன ஏன் இந்த வார்த்தை கொடுக்க சொன்னார் என்று எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். உன்னை இந்த ஆலயத்துக்குள் கொண்டு வந்தது காரணம், ஏன் எனக்கு இந்த நெருக்கம் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே ஆலயத்துக்குள் நுழைந்தாய்? ஏன் அந்த பிரச்சனை? இதோ அந்த பிரச்சனை மாறு போகிறே. வியாதி மாறுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, அற்புத வல்லமை உன்மேலா இறங்குகிறது. கர்த்தர் எனக்கு உன்னோடு பேசி இருக்கிறார். ஒரு பெரும் மழை உன்மேலா இறங்கி வரப்போ சத்துருக்களை கீழே கொண்டு போனது போல இரண்டாம் வருகைக்கு பின்பாக எல்லாரும் நரகத்துக்கு போயிருவாங்க. ஆனா உன்னை என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவா. பிசாசின் அக்கினி, பிசாசுடைய கிரிகளை கர்த்தர் அழித்து இரண்டாம் வருகைக்கு பின்பாக எலியா 850 பாகால் தீர்க்கதரிசி கீழே கொண்டு போய் அழித்தது போல எல்லாத்தையும் நரக அழிக்கப்பட்டு விடும். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நன்றின்னு சொல்லுங்க. நல்ல சத்தியத்தை தந்தீங்களே சொல்லுங்க. என்னை விசாலத்தில் வைத்தா, நெருக்கம் மாறினது. இந்த வசனம் உனக்காக தான். கைதட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. உனக்காகவே வசனத்தை கொடுத்து நெருக்கத்தை மாற்றி இருக்கிறார். ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதி. சத்தியத்தை தந்து எலியாவின் நெருக்கம் எப்படி மாறினது அழகா பாடத்தை கத்து கொடுத்தீங்களே, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.